தமிழ்நாட்டில ஒரு பெண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணியிருக்கான். அந்த மாரி பிரச்சனை இருக்கு. அதை விடுத்து போராட்டம் பண்ணும் பொதுமக்கள புடிச்சு காவலர்கள் கன்னா பின்னான்னு அடிக்கிறாங்க. ரத்தம் வர அளவுக்கு இந்த காணொளியில பாருங்க. அதை விடுத்து பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுக்காக மக்கள் நீண்ட வரிசையில நின்னுகிட்டு இருக்காங்க. அவ்ளோ பிரச்சனைகளை மடைமாற்ற இப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நீங்க பண்றீங்களோ? அதுவும் இல்லாம ரயில்வே சந்திப்புல போயிட்டு நீங்க அந்த வாசகத்த அழிச்சா மட்டும் ஹிந்திய ஒழிச்சிட முடியுமா? பாடத்திட்டங்கள முதல்ல ஒழிங்க. தாய்மொழிய நெறைய உள்ள வரலாற வைங்க. தமிழ் பாடத்திட்டத்தில. அத விட்டுட்டு வங்கிகளுக்கு போனாக்கா, அந்த செலான்ல தமிழே இல்ல. இங்கிலீஷு, ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. அத புரட்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம ஊர்ல உள்ள தங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்கல்ல, இது ஹோட்டல், மோட்டல் எப்படி உணவு விடுதின்னு எழுதாம, பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம். அதாவது மெக்கானிக்கு அந்த மாரி இடத்தெல்லாம் அத மாத்துங்க. அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்டா மூலக்கட்ட முள்ளங்கிங்களா? நீங்க இப்படி பண்ணா மட்டும் மக்கள் வந்துட்டு அப்படியே உங்க பின்னாடி அப்படியே வந்துருவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களோ? காச வாங்கிட்டு கைக்கூலிகளா இருக்கீங்களாடா நீங்கலாம். ஏன்டா அறிவியல்களே! ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அந்த ஹிந்தி வாசகம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊர் பெருமையையும், புகழையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம தமிழ்நாட்டில இருந்தா எங்கேயுமே நம்ம இந்தியா ஃபுல்லா எங்கேயும் அதிக பேர் போறதில்ல. அங்க இங்கேயும் தமிழ் எழுதுறதில்ல. ஏன்னா, நமக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க. அதனால அந்த ஊர் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. ஹிந்திய தவிர்த்து ஒண்ணும் தெரியாது. அதனால அது என்ன ஊரு, ஏதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹிந்தியில போடுறாங்க. அவங்க நம்ம பெருமைய தெரிஞ்சுக்கணும்னா எப்புட்றா தெரிஞ்சுப்பாங்க? பரங்கிக்க மாட்டேன்களா?